Hi all, welcome back to our wake up session. ஸோ 17th செப்டம்பர் நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டண்ட்டான வெக்கப்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரிசம்டுவஸ். ஓகேவா, ப்ரிசம்டுவஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரேசன். ஸோ இப்போ பிரேசன் அப்படின்னா என்னன்னு தெரியாது, ப்ரிசம்டுவஸ் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது, கரெக்டாக? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, அரகண்ட்டாக இருக்கிறது. ஓகேவா, எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத வந்து என்ன சொல்லிக்கலாம் நம்ம பிரேசன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு ஆன்டனிம்ஸ் எனக்கு என்னப்பா வரும்? கண்டிப்பாக ஒரு இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், இன்னொரு இடத்துல எப்படி இருப்போம்? அதுக்கு ஆப்போசிட்டாக கோலையாக இருப்போம், டிமிட். ஓகேவா, டிமிட். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறப்போ த மேன் seemed to presumptuous to be a humble leader. To be a humble leader for the ஸோ அந்த மனுஷன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறான்? இந்த மாதிரி தெரியுதான், விச் மீன்ஸ் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரியுறான். ஓகேவா, தட்ஸ் ஆல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு வேர்ட் பார். ஸோ பார் அப்படிங்கிறப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஹிஸ் கிட்ஸ் வேர் ஆல் கான் நவ் பார் ஒன். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்போ இந்த பார் அப்படிங்கிறப்போ இந்த ஹிஸ் கிட்ஸ் வேர் ஆல் கான் நவ், அவனோட குழந்தைங்க எல்லாருமே போயிட்டாங்க. பார் ஒன் விச் மீன்ஸ் எக்ஸப்ட் ஒன். எக்ஸப்ட் ஒன். அப்போ இந்த இடத்துல இந்த பார் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்பார்ட் ஃப்ரம், அவனை தவிர, அந்த ஒரு குழந்தைய தவிர எல்லாரும் போயிட்டாங்க. ஓகேவா, அப்போ இந்த பார் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரிப்போசிஷன். சரிங்களா, ப்ரிப்போசிஷன். யூசேஜ் ஆஃப் பார் ஹியர் இஸ் ப்ரிப்போசிஷன். சரிங்களா, அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்டிக்டிவ். விண்டிக்டிவ் அப்படிங்கிறது எனக்கு அட்ஜெக்டிவ் தான். சரிங்களா, விண்டிக்டிவ் அப்படிங்கிறதும் எனக்கு அட்ஜெக்டிவ் தான். எக்ஸாம்பிள் பாருங்க, the criticism was both vindictive and personalized. சரிங்களா, personalized. அப்போ அந்த கிரிட்டிசிசம் எப்படி இருந்துச்சு? போத் விண்டிக்டிவாகவும் இருந்துச்சு, பர்சனலைஸ்டாகவும் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல விண்டிக்டிவ் அப்படின்னா என்ன மீனிங் மேபி எனக்கு இம்ப்ளை பண்ணலாம், விச் மீன்ஸ் ரொம்ப வஞ்சகமாக இருந்துச்சு, பழி வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரிவெஞ்ச்ஃபுல். ஓகேவா, ரிவெஞ்ச் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா விண்டிக்டிவ். அப்போ விண்டிக்டிவ் மீன்ஸ் ரிவெஞ்ச். விண்டிக்டிவ் அப்படின்னா ரிவெஞ்ச். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபார்மிடபிள். ஃபார்மிடபிளும் எனக்கு என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் தான். எக்ஸாம்பிள் பாருங்க, இன் டிபேட் he was a formidable opponent. He was a formidable opponent, which means அப்போ இந்த formidable எப்படிப்பட்ட opponent? ஃபார்மிடபிளான ஒரு opponent. அப்போ இது எனக்கு கண்டிப்பாக அட்ஜெக்டிவ் தான். என்ன மீனிங் எனக்கு இம்ப்ளை பண்ணுது? ஸோ ஃபார்மிடபிள் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், லெட்ஸே இன்டிமிடேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இன்டிமிடேட்டிங் எப்படிப்பட்ட ஆப்போனண்ட்? இன்டிமிடேட்டிங்கான ஒரு ஆப்போனண்ட். இல்லை அப்படின்னா ஃபார்பிடிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்பிடிங். வேற இன்னொரு மீனிங் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ரீடவுட்டபிள். அது ரொம்பவே காம்படிட்டிவாக தான் இருக்கிறாரு, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஆப்போனண்ட். ஓகேவா, ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆப்போனண்ட். இதெல்லாமே எனக்கு வரும். ஓகேவா, ஸோ ஃபார்மிடபிள் அப்படின்னு சொல்கிறப்போ ஃபார்மிடபிள் அப்படின்னா எனக்கு இன்டிமிடேட்டிங்னு சொல்லலாம், ஃபார்பிடிங்னு சொல்லலாம், ரீடவுட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான. ஓகேவா, ஸோ இந்த மீனிங் எல்லாம் எனக்கு வரும். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
lackluster. ஸோ lackluster LUSTRE சரிங்களா. lackluster அப்படிங்கிறப்ப இதுவும் எனக்கு அட்ஜெக்டிவ் தான். ஸ்டேட்மெண்ட் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ no excuses were made for the team's lackluster performance. ஸோ எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் அது லேக்லஸ்டரான பெர்ஃபார்மன்ஸ் விச் மீன்ஸ் அன்இன்ஸ்பயர்டு. லேக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்போ அது ரொம்ப கம்மியாக இருக்குது. லஸ்டர் அப்படிங்கிறப்ப அட்ராக்ஷன் விச் மீன்ஸ் அவங்க நல்லா விளையாடலை. ஓகேவா. அன்இன்ஸ்பயர்டு, அன்இமேஜினேட்டிவ் இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாட்டன்ட். பிளாட்டன்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த பிளாட்டன்ட் defiance was so sweetly uttered. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். இங்கே பாருங்கள் எப்படிப்பட்ட டிஃபியன்ஸ், அது பிளாட்டன்டான ஒரு டிஃபியன்ஸ் விச் மீன்ஸ் அட்ஜெக்டிவ். நவுனை குவாலிஃபை பண்ணி சொல்கிறது எனக்கு அது அட்ஜெக்டிவ். அப்போ பிளாட்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாரிங், ஆப்வியஸ். ஓகேவா. ஃப்ளாக்ரண்ட். ஸோ பிளாட்டன்ட் அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன சொல்லிக்கலாம்? நான் ஃப்ளாக்ரண்ட்னு சொல்லலாம், கிளாரிங் சொல்லலாம், ஆப்வியஸ் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைனமிக். டைனமிக் அப்படின்னா இதுவும் எனக்கு அட்ஜெக்டிவ் தான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒருத்தங்க. ஸோ டைனமிக் பர்சன் அப்படிங்கிறப்போ எனர்ஜெட்டிக். ஓகேவா. எனர்ஜெட்டிக். வேற என்ன சொல்லலாம்? ஸ்பிரிட்டட், ஆக்டிவ் இது எல்லாமே எனக்கு வரும். டைனமிக் பர்சன் அவ்வளோதான். ஓகேவா. டைனமிக் பர்சன் அப்படிங்கிறப்பவே இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். த சிட்டி இஸ் அ டைனமிக் மெட்ரோபாலிட்டன் ஏரியா. அந்த ஏரியா எப்படி இருக்கு? ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கு. சரிங்களா. ஸோ அதுதான் அது. தென் நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எய்த் வேர்டு வந்து இன்டியூஸ். இன்டியூஸ் அப்படிங்கிறது எனக்கு வெர்ப் விச் மீன்ஸ் உள்ள போகிறது. ஓகேவா. த பிக்கெட்ஸ் இன்டியூஸ்ட் மெனி ஒர்க்கர்ஸ் டு ஸ்டே அவே. இல்லைன்னா த ஏஐ induced many workers to stay away. அப்போது நிறைய ஏஐ என்ன பண்ணிருச்சு அப்படின்னா நிறைய ஒர்க்கர்ஸை வந்து தள்ளி வைக்கிறதுக்கு ஏற்படுத்திருச்சு. ஸோ இன்டியூஸ் அப்படின்னா பெர்சுவேட். சரிங்களா. அடுத்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிசென்ட். அடுத்த வேர்டு டிசென்ட். ஸோ dissent அப்படிங்கிறப்போ எனக்கு என்னன்னா இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் there was no dissent from this view. dissent from this view. அப்போ dissent அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன மீனிங் கொடுக்குறாங்க? டிஸ்அக்ரிமெண்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. there is no dispute. அப்போ இங்கே dissent அப்படின்னா டிஸ்பியூட்னு சொல்லலாம், டிஸ்அக்ரிமெண்ட்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ டிசென்ட் அப்படின்னா டிஸ்அக்ரிமெண்ட். தென் லாஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனர்வேட். எனர்வேட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப். இதுக்கு என்ன மீனிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, த ஹாட் சன் enervated her to collapse, to the point of collapse. ஓகேவா. அப்போது என்ன ஆயிடுச்சு? எனர்வேட் பண்ணிருச்சு விச் மீன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆக்கிருச்சு, பயங்கரமாக டயர்ட் ஆக்கிருச்சு. ஸோ எனர்வேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாஸ்ட், டயர்ட், ஃபேட்ரிக் இதெல்லாமே சொல்லலாம். ஓகேவா. ஸோ லெட்ஸ் ஹாவ் அ குவிக் ரிவிஷன். 10 இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு தான். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா பெர்சம்சுவஸ் விச் மீன்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரேசன், அதாவது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, அரகண்ட்டாக இருக்கிறது. அண்ட் செகண்ட் வேர்டு பார்த்தோம்னா பாருக்கு என்ன மீனிங்னா இட்ஸ் அ ப்ரிப்போசிஷன் விச் மீன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம், பட், அதர் தேன் இது எல்லாமே எனக்கு வரும். சரிங்களா. அண்ட் விண்டிக்டிவ் அப்படிங்கிறது எனக்கு அட்ஜெக்டிவ் தான். ரொம்பவே வெஞ்ச்ஃபுல், ரிவெஞ்ச்ஃபுல், அவெஞ்சிங் இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அடுத்து ஃபார்மடபிள் அப்படின்னா இதுக்கு என்ன இதுனா இது வந்து அட்ஜெக்டிவ்க்கு கீழே தான் வருது. ஸோ ஃபார்மடிங், ரீடவுட்டபிள், இன்டிமிடேட்டிங், அதாவது ரொம்ப வலிமையான அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா.
லேக் லஸ்டர் அப்படின்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் மீன்ஸ் அன்இமேஜினபிள், அன்இன்ஸ்பயர்டு இது எல்லாமே வரும். பிளாட்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாரிங், ஆப்வியஸ். ஓகேவா? டைனமிக்கான ஒரு பர்சன், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. டைனமிக் பர்சன் விச் மீன்ஸ் எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன், ஸ்பிரிட்டட், ஆக்டிவ். இன்டியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்வின்ஸ், பெர்சுவேட், கெட் இதெல்லாமே. அடுத்து டிசென்ட். டிசென்ட் இஸ் நத்திங் பட் டிஸ்அக்ரிமெண்ட், டிஸ்பியூட், ஆர்கியூமெண்ட் எல்லாமே. எனர்வேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸாஸ்ட், டயர்டு, ஃபேட்டிக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் என்ன பண்ணிடலாம், நிறைய வேர்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணிடலாம். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.